நடக்குது. பிரியாணி சாப்பிடுறான், மூச்சு முட்டை சாப்பிட்டதுல பாதி பேர் செத்து போறான், பாதி பேர் செமிக்காம கஷ்டப்படுறான். ஆனாலும் அடுத்த கல்யாண வீட்டுக்கு போறத அவன் நிறுத்துறது இல்லை. அவன் அடுத்த நாளை போகிறான், மறுபடியும் கடைக்கு போகிறான், கையில் இருக்கிற காசை செலவழிக்கிறான், வாங்குகிறான், விற்கிறான், நடுகிறான், அடுக்கிறான், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். எந்த அப்நார்மல் சிச்சுவேஷனும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவின் காலத்திலே நடந்தது போல. ஹலோ, நோவாவின் காலத்திலே நடந்தது போல. நாம் காலங்களை பிரித்து படிக்கிற பொழுது 7 விதமான காலங்களை நாம் பிரித்து படிக்கிறது உண்டு. அதனை நம்ம டிஸ்பென்சேஷன் லா என்று நாம் சொல்லுவோம். வேதத்திலே நாம் அதை கற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பரிசுத்த வேதத்தை 7 காலங்களாக நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். ஒன்று பாவமில்லாத காலம், 2வது மனசாட்சியின் காலம், 3வது மனுஷ ஆளுகையின் காலம், 4வது வாக்கு தத்தத்தின் காலம், 5வது நியாய பிரமாணத்தின் காலம், 6வது கிருபையின் காலம், 7வது கிறிஸ்துவின் வருகையின் காலம், அந்தி கிறிஸ்துவின் காலம். இந்த கடைசி காலங்களை குறித்தெல்லாம் நாம் பிரித்து படிக்கிறது நமக்கு அறிந்த விஷயங்கள். நாம் அவைகளை நம்முடைய சபைகளிலே கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நோவா எந்த காலத்தை சேர்ந்தவர் என்றால் மனுஷ ஆளுகையின் காலத்தை சேர்ந்தவர். நல்லா கவனிக்கணும். அவர் அந்த மனுஷ ஆளுகையின் காலத்தையும் மனசாட்சியின் காலத்தையும் இணைக்கிற இடத்திலே அவர் இருந்தார். ரெண்டையும் நல்லா கவனிக்கணும். இணைக்கிற இடத்திலே அவர் இருந்தார். நோவா என்று சொல்லப்படுகிறதற்கு வேதம் கொடுக்கிற காரணம், பெயர் என்னவென்றால், பொருள் என்னவென்றால் இளைப்பாறுதல் என்று பெயர். நோவா என்று சொல்லப்படுகிற அந்த பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் இளைப்பாறுதல் என்று பெயர். நோவாவின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படி நோவாவின் காலத்திலே நடந்த காரியம் என்ன? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நோவாவின் காலத்திலே நடந்த காரியம் என்ன? ஒரு 4 காரியங்கள் நோவாவின் காலத்திலே நடந்தது. அந்த 4 காரியங்களை குறித்து நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொஞ்சம் விளக்கமாக